சஞ்சய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்லம்மா, நல்லா இருக்கேன். சஞ்சய், அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நீங்க பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டேன்டா. இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அம்மா, எங்க அவன்? எங்க இருக்கான்? உன்னை அடிச்சானா? இல்லம்மா. உன்னை அடிச்சானடா? இல்லம்மா, அவர் அடிக்கல. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிட்டாருமா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. போயிட்டானா? அவனை நீங்க எல்லாரும் விட்டுட்டீங்களா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்? இப்படி அவனை கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க? வேதா, வித்யா வந்து அவனுக்கு உண்மையை சொல்லி புரிய வச்சு அவனை கூட்டிட்டு போயிருக்கான். நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சஞ்சய், உனக்கு ஒண்ணு இல்லல? ஒன்னும் ஆகலடா, ஒன்னும் ஆகல. நாங்களே அவங்கள பார்க்கல, வந்து பார்க்கும்போது சஞ்சய் மட்டும்தான் இருந்தான். ஆமாமா, நான் மட்டும் தான் இருந்தேன். ஐயோ, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சா? அவனை நான் விட மாட்டேன். எங்க இருந்தாலும் அவன் மேல கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அந்த வித்யா ஒண்ணும் சஞ்சய காப்பாத்துறதுக்காக வந்திருக்க மாட்டா. அவளோட அப்பா உயிர் போயிடும்னு அவனை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பா. ஓ, அப்ப இன்னும் உண்மை தெரியல. இது அவ உங்களுக்கு பண்ண உதவின்னு நினைச்சு பழையபடி அவ ரொம்ப நல்லவன்னு புராணம் பாட ஆரம்பிச்சிடாதீங்க. சரி சரி, முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புவோம். வா வா விஜய். மாட்டுவான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாலே. மறுபடியும் மறுபடியும் நான் தான் ஏமாந்துட்டே இருக்கேன். என்ன பிளான் பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ச்சே. என்ன இன்னும் சமையல் ஆரம்பிக்கலையா? அத்தை இன்னும் மெனு அனுப்பல மானசா. உன் நம்பருக்கு அனுப்புறதுக்கு சங்கடப்பட்டு வேற யாராவது நம்பருக்கு அனுப்புறாங்களோ என்னமோ. மானசா, அத்தை தான் மெனு அனுப்பியிருக்காங்க. அண்ணி சூப்பர். அம்மா ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கே வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. லிஸ்ட பாப்போம். அண்ணி, ஆனா லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கே. 2 மணிக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிட முடியுமா? ஃபாஸ்டா முடிச்சிடலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு லிஸ்ட் போடணும். நீ அந்த நோட் எடு. இது புடிங்க. சரி மானசா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நேர்ல போய் வாங்குற மாதிரி வருமா? மீன் எல்லாம் பார்த்து வாங்கினாதான் சரியா இருக்கும். வா போலாம். சரி. இத வச்சிடு. உனக்கு எதுல விளையாடணும்னு விவசாயம் இல்லையா சஞ்சய்? நீ சந்தோஷப்படுவேன் தான். அதுக்காக ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி வர சொல்லுவியா? கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பதறி போனேன்னு தெரியுமா? எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? சாரி வித்யா. சாரியை தூக்கி குப்பையில போடு. சஞ்சய், நான் வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருந்தேன், எதை விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா?
மத்தவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாம உன் பிரச்சனையை மட்டும் சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றதெல்லாம் பெரிய தப்பு சஞ்சய். அப்படி இதை விட என்ன உனக்கு முக்கியமான வேலை? மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு. உன்னை நம்பி இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். பாத்துக்க. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேமா? அத்தை எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கணும் சஞ்சய். இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு வாழ்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு நான் சமைச்சு போட்டு நல்ல பேர் வாங்கினா ஒரு மருமகளா நான் ஜெயிச்ச மாதிரி. இல்ல, நான் காலையில வீட்ல இல்லாததால எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அதுக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு சொல்றது. அங்க சமையலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நீ ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அடுப்பு கூட பத்த வைக்காம இங்க அவசர அவசரமா ஓடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது? அத்தை கிட்ட என்ன பதில் சொல்றது? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி, பயமா இருக்கு. மனசா, நான் வரல, நீ போ. நீங்க போங்க. நீயே போ. நீங்க போங்க அண்ணி. போ. என் பொண்ணு மானசா. வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் உடனே நான் அனுப்புற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். ஒரு விஐபிக்கு சர்வ் பண்றது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். ஓகே சார். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும் சார். ஓ, 1 hour? 1 hourலாம் ஆகக்கூடாது. ரொம்ப அர்ஜென்ட். மேக்ஸிமம் 1/2 an hour. அதுக்குள்ள டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார், ட்ரை பண்றேன் சார். ஓகே. தேங்க் யூ சார். சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியாகும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சந்திரமோகன்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பையன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. மனசா அப்பா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வா. என்ன? அப்பா அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சொன்னார் அண்ணி. ரொம்ப சந்தோஷம். ஜூஸ் சாப்பிடுங்க. உங்க மருமக எங்க வேதா? அண்ணன் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. பாணி எங்க மனசா? அவளை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. அவ நீங்க வரீங்கன்னு கிச்சன்ல பரபரப்பா சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாப்பிடும்போது பாத்துக்கலாம். மனசா, வாணியை சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. மனசா, அத்தை சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. மாமா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேளு. என்னம்மா? மினிஸ்டர் சாப்பிட உட்கார்ந்துட்டாருப்பா. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹோட்டல் ஆர்டர் பண்ண சாப்பாடு என்ன ஆச்சுப்பா? வந்துட்டு இருக்குமா. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும். நீ ஏதாவது சொல்லி கொஞ்சம் சமாளி. அப்பா, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுப்பா? எதையாவது சொல்லி சமாளிமா. அப்பா, என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க சொல்றாரு அண்ணே. ஐயோ, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும். நம்ம அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. இந்த வித்யா நம்ம எல்லாரையும் வசமா மாட்டி விட்டு போயிட்டா. அத்தை என்னையும் தானே கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல போறேனோ? இங்க நடக்கிற குளறுபடி மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான்.
டேய் சஞ்சய், எங்கடா கூட்டிட்டு போன? அது வந்து வாணி, எங்க போன நீ? அம்மா உன்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சாங்க, இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்க போறோம்னு ஒரு வார்த்தை ஏன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லு சஞ்சய். அண்ணா, உனக்கு நேரம் காலம் கிடையாதா? வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம அண்ணிய எங்க கூட்டிட்டு போன? அது வந்து மனசா. சரி, போனதான் போனீங்க, திரும்பி வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இல்ல, வர வழியில செம டிராபிக். அதான். டிராபிக்ல ஒரு காரணமாடா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா நீ? காலையில கிளம்பி எங்கடா போன? எங்க போறன்னு யார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எனக்கு தெரியும் வாணி மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு. நீ தாண்டா தப்பு பண்ணிருப்ப. இப்ப பாரு, உன்னால வாணிக்கு கெட்ட பேரு. உங்க அம்மா கிட்ட சாரி கேளு. சாரி கேளுடா. வேதா, அவன் வேணும்னு இப்படி பண்ணிருக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வாணிய வெளியில கூட்டிட்டு போயிட்டான். உன் வருத்தெல்லாம் எனக்கு புரியுது. இன்னைக்கு இல்லனா என்ன, இன்னொரு நாள் இதை விட பெரிய விருந்தா வச்சுட்டா போச்சு. என்னன்னா சஞ்சய் மேல பழிய போட்டு வாணிய காப்பாத்த பாக்குறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம். சஞ்சய்க்கு விஷயம் தெரியாம இருக்கலாம். அவன் போன் பண்ணி வாணிய எங்கேயாவது கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா வாணிக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அவ ஏன் பேச்சு கேட்டு நடந்துக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு சஞ்சய் மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் இத சொன்னா என்ன ஆகும்? அத்தைக்கும் சஞ்சய்க்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசல் உண்டாகும். எப்படி பார்த்தாலும் அதுக்கு காரணம் நானா தான் இருப்பேன். அந்த பலிக்கு இது எவ்வளவோ மேல் மாமா. அம்மாவையும் பையனையும் பிரிக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரல மாமா. எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நான் இந்த வீட்டுல இல்லைனாலும் சஞ்சய்க்கு அவங்க அம்மாவோட துணை இருக்கும். நீ இல்லாத வீட்டுல நான் மட்டும் இருப்பேனா? நானும் இருக்க மாட்டேன். அத மட்டும் நீ மறந்துடாத. இப்ப மட்டும் நீ வெளியில போனேன்னு வையேன், உன் கூட நானும் சேர்ந்து வந்துருவேன். வித்யா, எனக்கு என் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் பொண்டாட்டியும் முக்கியம். நான் என் அம்மாவை பிரியக்கூடாதுன்னு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க நீ துணிஞ்சால, அப்புறம் நான் எப்படி வித்யா உன்னை விட்டு கொடுப்பேன்? வித்யா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? என்னால அத்தை இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்காங்க மனசா. இனி நான் அவங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இனி அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தர் பார்க்காம எப்படி வாழ்றது? அது ஒரு நரக வாழ்க்கையா தான் இருக்கும். டேய், எல்லாம் ஒன்னால வந்ததுடா. போடா. இனி முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இனி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அத்தை என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நானே வெளியே போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அத்தை சொல்ற மாதிரி அவங்க மருமகளா வாழ்ற தகுதி எனக்கு இல்ல. வித்யா, என்ன பேசுற நீ? உன்னை விட ஒரு நல்ல மருமகளை வேதாவால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அது அவளே ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக நீ செஞ்சது எல்லாமே தப்பாயிடுமா? இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, அதெல்லாம் அவன் மறந்துடுவாளா? முதல்ல அழுகையை நிப்பாட்டுமா. சொல்றேன்ல. வேதா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. அவ மனசு மாறுவாமா. கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மாமா. இப்ப என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன அம்மா உன்னை பழைய மாதிரி பார்க்கணும், உன்னை மருமகளா ஏத்துக்கணும், அவ்வளவுதானே? அது இனி நடக்காது. நடக்கும். நான் நடத்தி காமிக்கிறேன். வெயில் ரொம்ப ஓவரா இருக்கே.
இல்லையா? இப்போ பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரம் போடா, இதான் முக்கியம். ஓகே மேடம். போ போ போ. வாங்க மேடம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏய் தம்பி ஏழு. நம்மம்மா சௌக்கியமா? இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இவ சாப்டர் எப்பவும் முடிஞ்சு போச்சு. யார் இவளை இங்க வர சொன்னது? பேட்டா கொடுக்காம விட்டாரா அப்பா? என்ன மாமா அப்படியே திகச்சு போய் நிக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி சவால் விட்டு போனவ இப்போ கல்யாணம் முடிஞ்சு சாவகாசமா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மாமா. நான் இந்த வீட்டு மருமகளா வரலனாலும் இதுவும் என் வீடு மாதிரி தானே. அதான் கேக் வெட்டி கொண்டாடிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா நல்லா இருமா. நானே எனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலையில இருக்கேன். நீங்க வேற. ஓஹோ, இதுக்குதான் இவ இங்க வந்திருக்காளா? இதெல்லாம் சஞ்சயோட ஏற்பாடா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உங்க அப்பா இங்க வந்து கலவரம் பண்ணதெல்லாம் பத்தாதா? அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கலவரம் பண்ணிருப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? உங்க குடும்பத்து மேல நாங்கெல்லாம் செம்ம கோவத்துல இருக்கோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு டூயட் பாடிட்டு இருக்க வேண்டிய ஆள் நீ. காலம் உன்ன என்னையே எதிர்த்து நிக்க வச்சுச்சு பாத்தியா? காலம் ரொம்ப கொடுமையானது சஞ்சய். டைம் மிஷின் இருந்தா பின்னாடி போய் உன் வாழ்க்கையில நடந்த இந்த துயரத்தை சரி பண்ண வேணா ட்ரை பண்ணலாம். எங்க எதை நீங்க துயரம்னு சொல்றீங்க? பின்ன இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு இவன் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிருக்கானே, அது கொடுமை இல்லையா? துயரம் இல்லையா? எப்படி சஞ்சய் இவ கூட எல்லாம் வாழ்ற? என்னடி இப்படி பேசுறா? அம்மா எனக்கும் புரியல. ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. என்னன்னு பாக்கலாம். ஏ மாமியாரே, நீங்க எதிர்பார்க்கிற எல்லா தகுதியும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற என்னையவே உங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ இவ்வளவு எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட அப்படி என்ன தகுதியை பாத்துட்டீங்க? இந்த ஆக்சிடென்ட் கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க ரோஷப்பட்டு இவ தாலிய கழட்டி வாங்கிட்டு இவள கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிருப்பீங்கல்ல நான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா இவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. சோ சேட். இங்க பாருமா, நீ என் நண்பனோட பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இல்லனா எங்க வீட்டு மருமகளை நீ பேசுற பேச்சுக்கு நடக்கிறதே வேற. என்ன நடக்கும் மாமா? முதல்ல இவ இந்த வீட்டு மருமகளா வாழ்றதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் அமைதியா போயிடுறேன். இவ என்ன படிச்சிருக்கா? இவகிட்ட என்ன திறமை இருக்கு? அத்தையோட படிப்புக்கும் அறிவுக்கும் அவ பக்கத்துல கூட நிக்க தகுதியே இல்லாத ஒருத்திய எப்படி மாமா நீங்களா மருமகளா ஏத்துக்கிட்டீங்க? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இது எங்களோட குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிடவோ எங்க வாணிய பத்தி தப்பா பேசவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மரியாதையா வெளியே போங்க. அமைச்சருக்கு சமைக்க சொன்ன விஷயத்துல நீ சரியா செஞ்சிருந்தாலும் நல்ல சமைக்க தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் உனக்கு பேர் கிடைச்சிருக்கும். அது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே. நீ நல்லா சமைப்பேன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப நடக்கிற போட்டியே வேற. இதுதான் உன் லைஃபையே மாத்த போகுது. இந்த ஒரு நாள்ல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் வேதா உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கவே மாட்டான். நீ இந்த வீட்டுக்கு சரியான மருமகதான்னு கண்டிப்பா ஏத்துக்கோ. ஆமா வித்யா, உன்னால முடியும். நீ ஜெயிச்சு காட்டிடுவேன் தான் உன் மாமியார் கிட்டயே நான் சவால் விட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு நினைச்சத சாதிச்சிட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருந்தா இந்த டிராமா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிருக்குமா?
ஆல் தி பெஸ்ட் வித்யா. உன்னால முடியும். இந்த ஒரு நாள்ல நீ அந்த காலேஜையே கலக்குன்னு கலக்க போற. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நான் உன்னை வந்து மீட் பண்றேன். பாய். பாய். போய்ட்டோம். பாய். வித்யா, இது வரைக்கும் எல்லாரும் உன்னை ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணா தானே பாத்திருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் உன்னை வேற ஒரு வித்யாவா பார்க்க போறாங்க. அந்த வித்யா நிச்சயமா என் அம்மாவோட அப்டேட் வெர்ஷனா இருப்பா. எனக்கு தெரியும் வித்யா, உனக்குள்ள என் அம்மாவோட வேற ஒரு வெர்ஷன் இருக்கு. அதை நீ வெளியில கொண்டு வந்தாலே இதுல ஈஸியா ஜெயிச்சிடலாம். நாளைக்கு உன்னை பார்த்து இங்க மொத்த பேரும் மிரள போறாங்க. உன்னால முடியுமா? தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வெளியில என்ன பிரச்சனை? நம்ம காலேஜ்ல படிக்கிற பொம்பளை பிள்ளைங்கள சில பொறுக்கி பசங்க வம்பு இழுத்துட்டு இருந்தாங்கம்மா. அதுக்கு நீ என்ன பண்ண? அவனுங்க மாதிரி பசங்களுக்கு அன்பா எடுத்து சொன்னா எதுவும் புரியாதுமா. அதான் அவனுங்களுக்கு புரியுற பாஷையில புரிய வச்சேன். அடிச்சியா? ஆமாமா. ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்குள்ள வர வரும்போதே யார்கிட்டயும் அப்படி வம்ப எடுத்துட்டு வரியே. அந்த பசங்க எல்லாம் யாரு என்ன ஏதாவது தெரியுமா? பாக்க பெரிய இடத்து பசங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் இவ்ளோ தைரியமா தப்பு பண்றாங்க. அவனுங்க யாரா இருந்தா என்ன பிரீத்தி? நம்ம வீட்டு பொண்ண ஒருத்தன் கேலி பேசினா நாம சும்மா இருப்போமா? இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே நம்ம வீட்டு பொண்ணுங்க மாதிரிதான். அவங்க பாதுகாப்புக்கு நாம தானே உத்தரவாதம் கொடுக்கணும். நீ அடிச்சிட்டு வந்த பசங்களால காலேஜுக்கு பிரச்சனை வந்தா அத நம்ம பாத்துக்கலாம். நான் பண்ணது தப்பாமா? அவனுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நம்ம பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அதுக்காக நாமளே இறங்கி சண்டை போடலாமா? நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இறங்கி சண்டை போட்டா தீர்வு கிடைச்சிருமா? மன்னிச்சிருங்கம்மா. இருக்கிற பொறுப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். ஊர்க்காரங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வரிஞ்சு கட்டிட்டு நிக்க கூடாது. கோபமும் வேகமும் எல்லா நேரத்திலையும் நமக்கு உதவாது. விவேகம் மட்டும்தான் எப்பவுமே உதவும். சரிங்கம்மா. மேடம், மணி 9 ஆக போகுது. சரி வா. 20% ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுக்கறாங்க. இதுல இருந்து தான் அவங்கள செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்யணும்? இதுல 1000 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேல இருக்கு. இதுல இருந்து வெறும் 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம காலேஜ்ல ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும். ஆனா அதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க ஃபைனல் பண்ணாலும் வேதா மேடம் அதை செக் பண்ணுவாங்க. மேடம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது. இந்த 1000 அப்ளிகேஷனை படிச்சு அதுல 100 அப்ளிகேஷன் செலக்ட் பண்றதுக்கு ஒரு நாள் பத்தாதே. வித்யா, நீ என்ன பண்ண போற? செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார், எங்க போறீங்க? என்ன மேடம்? வாங்க, வந்து உட்காருங்க. ஏன்? உட்காருங்க சார். சாருக்கு டீயா காஃபியா? எதுக்கு? டீ சாப்பிடுவீங்கல்ல? ஓ எஸ், சாப்பிடுவேனே. அண்ணே, சாருக்கு சூடா ஒரு டீ. ஓகே மேடம். உடனே எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துறேன் மேடம். சார், டீ சார். டீ சூடா இருக்கு, சாப்பிடுங்க.
சார், இதுல நீங்க கேட்ட 100 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. 1-2 அதிகமா கூட இருக்கலாம். ஆனா எல்லாரையுமே காலேஜ்ல சேர்த்துருங்க. கரெக்டா இருக்குமா? வேதா மேடம் கிட்ட ஒரு தடவை அத்தை இருந்தாலும் இவங்கள தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் கரெக்டா? நான் புதுசா ஒண்ணு யோசிக்கல சார். நம்ம காமராஜர் ஐயா பண்ண ஐடியாவை நானும் ஃபாலோ பண்ணேன், அவ்வளவுதான்.